இப்போ அப்படி சப்போஸ் இப்போ வெளியில் வராங்க, அந்த மாற்றத்தை உணர்றாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு ஆசைகள் இருக்கும். நம்ம நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும், ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, பட் நம்ம நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். பட் அந்த சூழல்கள் அவங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு கைட் பண்ண விரும்புறீங்க? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்குது, எத்தனையோ சிபிஓஸ் இருக்குது, எத்தனையோ ட்ரஸ்ட்டுங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இருக்கிறேன், எவ்வளோ பேர் அந்த மாதிரி இருந்தால் தைரியமாக வெளியே வாங்க. வி ஆர் தேர் டு டேக் கேர் யூ. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ஃபர்தராக உங்களை படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன எங்களால் முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே, இந்த வியூவர்ஸ்க்கு வந்து எங்கள் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு இது நிறைய பேருக்கு உதவும். அதுக்காக தான் இந்த கண்டிப்பாக இட்ஸ் வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், என்ன சொல்கிறேன், என்ன பண்ணணும், ஆமாம், தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியில் கூட எல்லாமே நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்றைக்கி முன்ன மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் வந்து நானே வந்து வீட்டை விட்டு ஓடிட்டேன். ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே 10th +1 +2 படிக்கிறப்பவே அந்த ஆனுவல் எக்ஸாம்னா ஓடிடுவேன், பெங்களூர் போயிடுவேன். பெங்களூர் போய் என்னோட குரு வந்து பெங்களூர் தான் இருக்காங்க, அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். லீவ் முடிஞ்சிட்டு திருப்பி மெட்ராஸ் வருவேன் நான். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. ஓகே, எங்கள் இதில் வந்து படித்தா கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு படிச்சிருக்காங்க சொல்லிட்டு அந்த மரியாதைக்கு யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து பாஷாக ஐ மீன் ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதை இருக்குது படிச்சுட்டாலே சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி வந்துட்டாலே நம்ம எல்லாமே வந்து நல்ல ஒரு கோப்பப் ஆகிடும். நம்ம வந்து ஒரு நம்ம ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க எல்லாருமே. ஸோ அது வந்து ஒரு பாண்டிங் தான் என்றைக்குமே, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அஸ்திரம் அது என்றைக்குமே. ஸோ அது மாதிரி வந்து என்னோட குரு வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததால் தான் நான் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிறேன். அன்னைக்கு அவங்க என் கை காலை கட்டி போட்டு நீ இங்கே தான் இருக்கணும் சொல்லியிருந்தா இன்னைக்கு மலாய்க்கான ஒரு ஆளே இருந்திருக்காது. ஸோ என்னோட எல்லா வளர்ச்சியுமே எனக்கு குருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா? எல்லாமே இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்கேன் நான். என்னோட சொந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த ஏரியாவில் தான் இருக்கேன் நான், ராய்புரத்தில். ஸோ நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட், எனக்கு ரொம்ப சப்போர்ட் எல்லாருமே. அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் அது. அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பாலிஷ்டாக என்னால் இருக்க முடியுது. ஓகே, நீங்கள் அம்மா அப்பாவுக்கு எந்த சூழலில் புரிய வச்சிங்க? அவங்க எந்த டைமில் உங்களை அக்செப்ட்? எனக்கு எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே எனக்கு நான் வந்து புரிய வச்சுட்டேன். என்ன ஒன்று, அவங்க வந்து குழந்தை பெற்ற தாயில் எப்படி ஏற்றுக்க முடியும்? பட் அதான் வந்து நான் சர்ஜரிலாம் வந்து நான் இங்கேருந்து நடுவில் 3 வருஷம் நான் இங்கே இல்லை, பெங்களூர் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபேமிலியில் நடக்கிற கதை தான், அழுது பொழந்து சண்டை பிரச்சனைகள். பட் நோ இட்ஸ் ஓகே ஃபைன். இன்னைக்கு வந்து என்னால் வந்து அவங்களுக்கு வந்து கௌரவமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையிலேருந்து என்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பொசிஷனை நான் வந்திருக்கேன். ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு சந்தோஷம் தான் அது. அதனால இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் இந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது இல்லைங்களா? இவங்களுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஏன்னா இந்த சூழல் எல்லாருக்குமே ஏற்றுக்குவாங்களா? எவ்வளோ நாள் கழிச்சா இருந்தாலும் பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்களா? எனக்கு தெரிஞ்சுட்டு வந்து எவ்வளோ நல்ல இதில் இருந்தால் கூட முன்னே வந்து அவங்க ஃபேமிலிலாம் ஏற்றுக்காமலாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, வி ஆர் பிளஸ்ட், கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வச்சு வச்சிருக்கானே சொல்லிட்டு நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன்.